எல்லா துறைகளிலும் ஊழல். ஊழல் இல்லாத துறையே கிடையாது. மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் தேவையா? சொல்லுங்க, தேவையா? மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும். ஒரு குடும்பம் வாழ 8 கோடி மக்களை சுரண்டுவது நியாயமா? இன்றைக்கு தமிழகத்தை திரு கருணாநிதியுடைய குடும்பம் ஆட்சியிலே அமர்ந்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றது. திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அதுக்கு பிறகு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார். ஆட்சி பொறுப்பேற்று 4.25 ஆண்டு காலத்திலே அவர் செய்த சாதனை ஒன்றே ஒன்று, ஊழல் ஊழல் ஊழல். இன்றைக்கு திரு ஸ்டாலினுடைய குடும்பம் உலக அளவிலே மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. திரு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் வர வேண்டும் என்று எண்ணுகின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனையோ பேர் உழைத்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் வீதியிலே பார்க்கப்படுகிறோம். ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்களுக்குத்தான் அந்த கட்சியிலும் இடம், அதிகாரத்தில் இடம். அந்த அடிப்படையிலே தான் எந்த ஒரு தகுதியும் இல்லாத திரு உதயநிதி அவர்களுக்கு முதலில் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினார், பிறகு அமைச்சராக்கினார், இப்பொழுது துணை முதலமைச்சர் ஆக்கி இருக்கின்றார். அடுத்தது எந்த காலத்துக்கும் எந்த பதவிக்கும் திரு கருணாநிதி குடும்பம் வர முடியாது. வர முடியுமா? இந்த தேர்தல் தான் திமுகவுக்கு இறுதி தேர்தல். தீய சக்தி திமுகவை வீழ்த்துவோம். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் கண்ட கனவை நிறைவேற்றுவோம். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சக்தியால் பாரத பிரதமர் நமக்கு துணை நிற்கின்றார்.